Hi students, MCQ, the fourth type of problem is two blocks of masses m and 2m are placed on a smooth horizontal surface as shown below. Okay, in the first case, only the force F1 is applied from the left. First case la F1 is applied from the left. ஒரே ஒரு force மட்டும் தான் act பண்ணிட்டு இருக்குது. Later, only the force F2 is applied from the right. அதே system of two masses க்கு F2ங்கற force வந்து இப்படி act பண்ணிட்டு இருக்குது. If the force acting at the interface of the two blocks in the two cases is the same. இதுதான் உங்களுக்கு clue கொடுத்திருக்காங்க. அப்ப ரெண்டு பாடிஸ் வந்து they are in contact. ஓகேவா? சோ இப்படி ரெண்டு பாடி வந்து கான்டாக்ட்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து F1 அப்படிங்கற ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆக்ட் பண்ணுது. அப்போ ஃபர்ஸ்ட் பாடி செகண்ட் பாடி மேல இன்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது. ஓகேவா? அதே மாதிரி ரியாக்ஷன் ஃபோர்ஸ் செகண்ட் பாடி வந்து ஃபர்ஸ்ட் பாடி மேல வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. இது ரெண்டும் ஈக்குவல். இந்த ரெண்டு கேசஸ்லயுமே அது வந்து ஈக்குவல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க பாருங்க, இந்த கேஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் பாடி, இது செகண்ட் பாடி. அப்ப ஃபர்ஸ்ட் பாடி இஸ் எக்ஸர்ட்டிங் எ ஃபோர்ஸ் ஆன் த செகண்ட் பாடி. ஓகேவா? அத வந்து F21 அப்படின்னு வச்சுக்கிறேன். as a reaction second body is exerting a force on the first body. இல்லையா? அது வந்து F12 அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்ப என்ன கொடுத்திருக்காங்க? F21 is definitely equal to F12 because அது ரெண்டு ஆக்ஷன் ரியாக்ஷன் ஃபோர்சஸ். இந்த கேஸ்லயே அதேதான். இங்க என்னன்னு பாருங்க, இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாடி வந்து செகண்ட் பாடி மேல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் வந்து F21. அதே மாதிரி செகண்ட் பாடி வந்து ஃபர்ஸ்ட் பாடி மேல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸுக்கு வந்து F12 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப இங்கேயும் இன்டர்னல் அந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, interaction between the two bodies, அது வந்து சேம் கொடுத்திருக்காங்க. if the force acting at the interface, okay, in both the cases is the same கொடுத்திருக்காங்க. அப்ப F12 is equal to F21 in both the cases. அப்படி இருந்துச்சுன்னா then the ratio F1 is to F2 is equal to what அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப F1 is to F2 இந்த நாலு ரேஷியோல ஏதோ ஒரு ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ப்ராப்ளம் வந்து ஒன் ஆஃப் த வெரி பெஸ்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும் லாஸ் ஆஃப் மோஷன்ல. இத சயின்ஸ் ஒலிம்பியாட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஐஐடி நீட் என்ட்ரன்ஸ்ல மெனி டைம்ஸ் கேட்ட கொஸ்டின் இது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம் இது. இப்போ நம்ம இத சால்வ் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல நல்லா கவனிங்க. கொடுத்திருக்கிற ரெண்டு பாடிஸோட மாசஸ் நம்ம எழுதிக்கணும். ஒன்னு வந்து 2m, இன்னொன்னு m. அப்ப what is the total mass of the system? 2m plus m எவ்வளவு? 3m தானே. ஓகே, அப்ப அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து F1. அப்ப இந்த ரெண்டு மாஸும் சேர்ந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆக போகுது. அதனால அதோட ஆக்சலரேஷன் வந்து நான் வந்து இப்ப A1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்ப இந்த F1 இருக்கு பாருங்க, F1 இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா? இல்ல சும்மா A ன்னு கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. A அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம், வெறும் A. அப்ப F1 இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் மாஸ் 2m, ஓகேவா? 2m plus m into A. அப்போ this is equal to 3m into A அப்படின்னு வரும். அப்போ therefore what is acceleration alone is equal to, acceleration மட்டும் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க F1 divided by 3m. F1 divided by 3m அப்படின்னு வரும். அப்போ both the bodies of mass m as well as 2m ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல ஒரே ஆக்சலரேஷன்ல தான் போயிட்டு இருக்குது இல்லையா? அப்போ இந்த F21 இருக்கு பாருங்க, F21 force acting on the second body, okay, exerted by the first body, அதை எழுத போறேன். அப்ப therefore இந்த small F21 இருக்கு பாருங்க, force acting on the second body of mass m, okay, it will have that is acceleration A. அப்ப F21 க்கு என்ன எக்ஸ்பிரஷன் கேட்டீங்கன்னா அதோட மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் போடணும். அப்ப F21 is equal to small m into A. அப்ப A க்கு பதிலா நான் இத சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். புரியுதா? அப்ப A க்கு பதிலா இத சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னா என்ன ஆகும்? therefore F21 is equal to
m into f1 divided by 3m அப்படின்னு வந்துரும். அப்ப இது ஒரு ஈக்குவேஷன். இது புரிஞ்சதா இப்ப எல்லாத்துக்கும்? அதாவது force acting on the second mass, okay, exerted by the first mass is equal to m into f1 divided by 3m அப்படின்னு வந்துடுச்சு. இப்ப இதே மாதிரி செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்து இந்த கேஸ்ல இப்ப எழுத போறோம். அப்ப f2 is acting, okay, it is acting towards the left. அப்ப இங்க இதோட ஆக்சலரேஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா leftward இருக்கும். அப்ப இங்க force f2 is equal to total mass 3m into acceleration a. அப்ப இங்க அதே தான் வர போகுது. அப்போ f2 is equal to 2m plus m into a. Therefore what is a is equal to, okay, this is equal to what? 3m into a னு வச்சுக்கலாம். அப்ப a is equal to f2 divided by 3m. இது ஒரு ஈக்குவேஷன். இப்போ இந்த ஃபோர்ஸும் ஆக்சலரேஷனும் ஒரே டைரக்ஷன்ல இருக்குது. ஆனா இந்த இன்டர்ஃபேஸ்ல பாருங்க, இந்த இன்டர்ஃபேஸ்ல வந்து the force exerted by the second body on the first body இருக்கு பாருங்க. force exerted by the second body on the first body, ஓகேவா? அது F12 தானே. அதுக்கு ஈக்குவேஷன் இப்ப நான் எழுத போறேன். அப்ப F12 is equal to 1 ஓட மாஸ் வந்து எவ்வளவு? 2m. ஏன்னா the first subscript எப்பவுமே எந்த பாடி மேல அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுதோ அதுதான் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ட். யார் எக்ஸர்ட் பண்றாங்களோ அது செகண்ட் சப்ஸ்கிரிப்ட். அப்ப F12 னா என்ன அர்த்தம்? அது force acting on the first mass exerted by the second mass. அப்ப யாரோட மாஸ் அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா first body of the, that is first body ஓட மாஸ் 2m தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப into acceleration, அப்ப 2m into a. அப்ப this is equal to 2m f2. a க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? f2 divided by 3m, ஓகேவா? 2m f2 divided by 3m அப்படின்னு போட்டுறோம். ரைட்டா? இப்ப இங்க பாத்தீங்கன்னாக்க இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல f21 ல m and m கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா we also get f21 is equal to what? f1 by 3 அப்படின்னு வருது. அதே மாதிரி இங்க இந்த m and m கேன்சல் பண்ணிட்டீங்கன்னாக்க what is f12 is equal to 2f2 by 3 அப்படின்னு வருது. அப்ப 2f2 divided by 3 அப்படின்னு வருது. புரியுதா? அப்ப நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? if the force acting at the interface of the two blocks, அப்படினா இந்த இன்டர்ஃபேஸ் இருக்குல ரெண்டு ஜாயின் ஆகிற இடத்துல if the forces remain the same னு கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த ரெண்டு கேஸ்லயுமே f12 is equal to f21 or f21 is equal to f12. இதுதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுதான் க்ளூ நம்மளுக்கு. அப்ப இந்த க்ளூ கொடுத்திருக்காங்க. அப்ப f21 is on the left hand side. அது வந்து f1 by 3 அப்படினு போடணும். ஓகேவா? அப்ப f1 divided by 3 is equal to f12 க்கு என்ன போட போறோம்? 2f2 by 3 தானே. அப்ப இதுக்கு பதிலா 2f2, ஓகேவா? 2f2 divided by 3. அப்ப இந்த 3 கேன்சல் ஆயிருச்சு. அப்ப f1 is equal to 2f2 தானே. ஓகேவா? அப்ப f1 is equal to 2f2 or what is the ratio of f1 by f2? This is equal to 2 by 1. ஓகேவா? அப்ப 2:1 2:1 அப்படின்னு வருது. புரியுதா? f1 is to f2 ரேஷியோ தான் அப்ப கேட்டிருக்காங்க. அப்ப இந்த நாலு ஆப்ஷன்ல எது சரியான ஆன்சர்னு பாருங்க. ஆப்ஷன் சி வருது இல்லையா நம்மளுக்கு 2:1. அப்ப therefore, ஓகேவா? therefore option C, okay, option C is the correct answer. இதுதான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். அப்ப இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சம் சால்வ் பண்ணும்போதும் ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஒரு ஸ்மால் டயக்ராம் போட்டுக்கோங்கப்பா. எப்பவுமே நீங்க வீட்ல பிராக்டிஸ் பண்ணும்போது லேர்ன் பண்ணும்போது ஒரு ஸ்கிரிபிள் பேட் வச்சுக்கோங்க, ரஃப் நோட் புக் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனை போட்டீங்கன்னா உங்களுக்கு பாதி க்ளூ வந்து புரிஞ்சிடும். அப்புறம் இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் என்னென்ன க்ளூ எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எழுதி வச்சுட்டு நீங்க அப்ரோச் பண்ணணும் இந்த ப்ராப்ளத்தை. then you can be successful. Have you all understood? Okay, fine.